இனி ஒருத்தரோட வாழ்க்கையை கெடுக்கணுங்கிற எண்ணம் கூட அவ மனசுல வரக்கூடாது. அதுதான் அவளுக்கு கொடுக்க போற தண்டனை. அத நான் அவளுக்கு கொடுக்காம என்னால இங்க இருந்து வர முடியாது. உனக்குள்ள இருக்கிற இதே கோபம் ஆத்திரம் எனக்கும் இருக்கு பத்மா. அவளை நான் பாத்துக்கிறேன், நீ வந்துரு பத்மா. அப்படி உங்க கூட வந்துட்டு வாழ்நாள் முழுக்க குற்ற உணர்ச்சியோட என்னால வாழ முடியாதுங்க. அப்படி ஒரு வாழ்க்கையை நான் வாழறதுக்கு ஒரேடியா சாகலாம். பத்மா, இப்ப என் கண் முன்னாடி ரெண்டு விஷயம் தான் இருக்கு. என் வாழ்க்கையை சீரழிச்ச அந்த அஞ்சலிய நான் பழி வாங்கணும், இல்ல நான் உயிரை விடணும். நான் குற்ற உணர்ச்சி இல்லாம வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தயவு செஞ்சீங்க இருந்து 2 பேரும் போயிடுங்க. என்னை பத்தின எல்லா உண்மையும் தெரிஞ்சு அஞ்சலி என் முன்னாடி வந்து எரிமலை மாதிரி நின்னாலும் அவளை எதிர்கொள்றதுக்கு நான் தயாரா இருக்கேன். நான் ஆரம்பிச்ச பிரச்சனைய நானே முடிச்சிட்டு வரேன். அது வரைக்கும் என்ன பார்க்கணும், பேசணும், என்னை இங்க இருந்து கூப்பிடணும்னு தயவு செஞ்சு யாரும் முயற்சி பண்ணாதீங்க. நான் வரவும் மாட்டேன். இப்ப இங்க இருந்து 2 பேரும் கிளம்புங்க. பத்மா, இவ்வளவு காலம் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சா, இப்ப என்ன புரிஞ்சுகிட்டதுக்கு அப்புறம் ஆபத்துன்னு தெரிஞ்சும் பிடிவாதம் பிடிக்கிறாளே. அவங்க பிடிவாதம் தெரிஞ்ச விஷயம் தானே சார். அவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்க, அதை மாத்திக்கவும் மாட்டாங்க, வரவும் மாட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அஞ்சலியோட கோபமோ அவளால எந்த ஆபத்தும் அக்காக்கு வராம அக்காவை பாதுகாக்கிற வழியதான் இப்ப நாம யோசிக்கணும். வாங்க சார் போலாம். என்ன அஞ்சலி, ஸ்டேஷன்ல இருந்து நேரா ஆபீஸ் கூட்டிட்டு போகாம இங்கே கூட்டிட்டு வந்திருக்க? எதுவும் பேச வேற மாட்டேங்கிற? ஸ்டேஷன்ல நீ பேசினது எல்லாம் கேட்டுட்டு எதுவும் பேச முடியாம அப்படியே புல்லரிச்சு போய் நிக்கிறேன்டி. ஸ்டேஷன்ல நீ உண்மைய சொல்லணுங்கிறத விட அந்த மனோகரையும் கற்பகத்தையும் எப்படியாவது தப்பிக்க வைக்கணுங்கிற உன்னோட தவிப்பும் துடிப்பும் தாண்டி அதிகமா இருந்துச்சு. அவங்கதான் உன்னை கடத்தி வச்சிருப்பாங்கன்னு நம்பி நான் உன்னை மடக்கி மடக்கி கேள்வி கேட்டேன். நீ எல்லா கேள்விக்கும் பதில் சொன்ன பாரு. அங்கதான் இதுவரைக்கும் நான் பார்க்காத ஒரு புது மகா என் கண்ல பட்டா. சொல்லு, எங்க என் மகா? எங்க என் பழைய மகா? ஓ, அவங்க கிட்ட விலை போயிட்டியா? எவ்வளவு பணம் வாங்கின? என்ன உங்களுக்குள்ள டீலிங்? சொல்லு, கம் ஆன் டெல் மீ. என்ன நீ என்னைய சந்தேகப்படுறியா? சந்தேகப்படல, என்ன டவுட்? உன்னை பத்தி எல்லாம் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தாண்டி கேக்குறேன். நீ ஸ்டேஷன்ல சொன்ன பதில் எல்லாம் சட்டத்துக்கு வேணா சாதகமா இருக்கலாம், ஆனா எனக்கு இல்ல. ஏய், நான் அந்த யமனுக்கு பிறந்தவடி. ஒன்னால மட்டும் இல்ல, என்ன யாராலையும் ஏமாத்த முடியாது. நாம நார்கோட்டிக் வாங்கின டாக்டரை எவனாலையும் எந்த கொம்பனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. நான் அவரை பத்தி உன்கிட்ட போன்ல டிஸ்கஸ் பண்ண பிறகுதான் போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணாங்க. அப்போ
அவங்க உன்னை புடிச்சு வச்சு மிரட்டிதான் இந்த ரகசியத்தை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்களா? சொல்லு.